பெரியண்ணன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வாஸ் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ சயின்ஸ் தவிர நம்ம சயின்ஸ் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம். இப்போது இந்த இந்திய தேசிய சின்னங்கள் அப்படிங்கிறது ஸோ பாலிட்டியில் வரக்கூடிய ஒரு டாபிக்ஸ், அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த இயற்கை தேசிய சின்னங்களை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் அடிக்கடி ஒரு கொஷின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லெசனுக்கு போயிடலாம். ஸோ 1950 இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் 3 விதமான தேசிய சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஸோ 1950 என்னென்ன அப்படின்னா ஆலமரம், தாமரை அண்டு மாம்பழம். இதுக்கு என்ன ஷார்ட்கட் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு மலர் வைக்கிது, அந்த மலர் என்ன ஆகுது பழமாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட். ஒரு மரம், ஓகேங்களா, அது ஆலமரம், அந்த மரம் வந்து ஒரு மலர் வைக்குது, அந்த மலர் தாமரை, அந்த மலர் பின்னாடி பழமாக மாறிடுது, இது வந்து பார்த்திங்கன்னா பழம் மாம்பழம். ஸோ இதை வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இப்போது ஆலமரம் பொறுத்த வரைக்கும் அதோடைய சயின்டிஃபிக் நேம் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபைக்கஸ் பென்ஜாலின்சிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோடைய சயின்டிஃபிக் நேம். ஸோ இந்த சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அடிக்கடி அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துட்டு ஸோ மேட்ச் பண்ண மாதிரி சொல்லுவாங்க, அல்லது சென்டென்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஆனால் நம்மளுடைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அறிவியல் பேர் அப்படிங்கிறதுலாம் கொடுக்கப்படலை. நம்ம எக்ஸ்ட்ரா இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ உடைய சயின்டிஃபிக் நேம் என்ன, ஸோ ஃபைக்கஸ் பென்ஜாலின்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பொதுவாக இந்த ஆலமரத்தை வந்து பார்த்திங்கன்னா கல்ப விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் ஆசைகளை நிறைவேற்றும் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எகைன் எப்படி கேட்கலாம், ஸோ கல்ப விருட்சம் என்று அழைக்கப்படக்கூடிய மரம் என்ன அப்படின்னு கேட்கலாம், அல்லது ஆசைகள் நிறைவேற்றும் மரம் அப்படின்னும் இதை சொல்லலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏன் வந்து ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மரமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியப்படுத்துது. என்ன அப்படின்னா, ஸோ கல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தாவரியல் பூங்கா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எங்கே அப்படின்னா ஹவுரா அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஸோ அந்த ஹவுரா இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு பெரிய ஆலமரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரசனாக இருக்குது. இது ரொம்ப பெரிய ஆலமரம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஸோ இதை கூட வச்சிருக்க ஒரு சான்சஸ் இருக்குது. அதேமாரி சேம் நம்ம தியோசபிக்கல் சொசைட்டி இருக்கும், ஸோ இங்கே சென்னை அடையாறில். ஸோ அங்கேவுமேக்கு என்னது ஒரு பெரிய ஆலமரம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு பாயிண்ட்ஸாக எடுத்துகிட்டு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஆலமரம் வந்து பார்த்தோன்னா தேசிய மரமாக நம்ம வந்து பார்த்தோன்னா அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லோட்டஸ், தாமரை. இந்த தாமரை பொறுத்த வரைக்கும் இதுவும் 1950 இந்த காலகட்டங்களில் கொண்டு வந்தது இன்னொரு தேசிய சின்னமாக தான் பார்க்குறோம். இதோடைய அறிவியல் பேர் என்னென்னா நீலம்பூ நியூசிஃபெரா. ஸோ ஓகேங்களா, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம். ஸோ மாம்பழம் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மாம்பழம் அப்படின்னாவே சேலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு பிளேஸஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கும். அது மாதிரி சேலம்னா மாம்பழம். அதேமாரி நம்மளுடைய தேசிய பழமாகவும் என்ன பண்ணுறாங்க, ஸோ மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லலாம், அது பழங்களின் அரசன் அப்படின்னும் இந்த மாம்பழத்தை நம்ம சொல்லலாம். ஸோ இதோடைய அறிவியல் நேமும் பார்த்திங்கன்னா ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய அறிவியல் நேம் என்ன அப்படின்னா ஸோ மாஞ்சிபெரா ஸோ இண்டிகா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதோடைய அறிவியல் நேம் அப்படின்னு சொல்லலாம். மாஞ்சிபெரா ஸோ இண்டிகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோடைய அறிவியல் நேம். ஸோ நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இமாம் பசந்த் அப்படின்ட்டு. இந்த இமாம் பசந்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் மேங்கோ தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முகல்ஸ் பீரியடில் அங்கே இருக்கிற கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங்க்குக்காகவே உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்களுடைய ஒரு டைப் தான் வந்து பார்த்திங்கன்னா இமாம் பசந்த். இமாம் பசந்த் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மேங்கோ தான். இந்த மேங்கோவை பர்டிகுலராக முகலாய கிங்ஸ்க்கு மட்டுமே சாப்பிட்றதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மயில். ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த 1950 3 வகையான தேசிய சின்னங்கள் பார்த்தோம். ஸோ என்ன, ஒரு மரம், அந்த மரத்துலேருந்து மலர் வைக்கும், அந்த மலர் வந்து பார்த்தோன்னா தாமரை, அந்த மலர் பின்னாடி பழமாக மாறும் மாம்பழம். இது 3 வகையும் எங்கே, ஸோ 1950 இந்த காலகட்டம். ஸோ பின்னாடி ஒரு 1963 இந்த காலகட்டங்களில் மயில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பறவையாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்துச்சு. ஓகேங்களா,
தேசிய பறவையாக இந்திய அரசாங்கம் வந்து 1963 இந்த காலகட்டங்களில் மயிலை வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்தாங்க. பிப்ரவரி 1, ஓகேங்களா. ஸோ டேட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ 1963 பிப்ரவரி 1 மயில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பறவையாக அறிவித்தாங்க. ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயில்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்பீரமாகவும் இருக்கும். ஸோ ஓகே, அழகு மற்றும் கம்பீரம் நிறைந்த பறவையாகவும் நம்மளுக்கு காட்சி அளிக்குது. ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம். ஸோ கடையில் வள்ளல்கள் 7 பேர் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேகன் என்ன பண்ணியிருப்பாங்க, மயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்வை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நம்மளுக்கு கொஷின் வந்து கேட்கலாம். ஸோ மயிலுக்கு போர்வை பொறுத்தவர் யார்? ஸோ பேகன். ஸோ தமிழில் கூட கொஷின் கேட்கலாம். ஸோ இவ்வளோ ரொம்ப ஈஸியாக கொஷின் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் நம்மளுடைய லக் இருந்தது அப்படின்னா ஸோ பார்க்கலாம். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கும் சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேவோ கிறிஸ்டாட்டஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோடைய சயின்டிஃபிக் நேம். ஸோ மயிலுடைய அறிவியல் பேர் என்னன்னா ஸோ பேவோ கிறிஸ்டாட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்டிகுலராக மயிலுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பிளேஸ் விராலிமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, சரணாலயம் ஒன்று பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ மயிலுக்கு சரணாலயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். தமிழ்நாட்டில் பர்டிகுலராக எங்கே? ஸோ விராலிமலையில் இருக்குது. அது என்ன டிஸ்ட்ரிக்டில் வருது அப்படின்னா ஸோ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடுத்து வங்காளப்புலி. ஸோ இந்த வங்காளப்புலி பொறுத்த வரைக்கும் 1973, ஸோ 1963 மயில் பார்த்தோம். ஸோ அதுலேருந்து ஒரு 10 வருஷம் ஆட் பண்ணோமா நம்மளுக்கு புலி வந்து கிடச்சிருது 1973. இந்த 1973 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட இந்திய கான்ஸ்டியூஷன் படி இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஸோ தேசிய விலங்காக என்ன பண்ணுறாங்க, ஸோ புலியை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காடுகளுடைய நிஜ ராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காடுகளுடைய நிஜ ராஜா. ஸோ நம்ம ட்ரூவாக பார்த்தா காடுகளுடைய ராஜான சிங்கம் சொல்லுவோம். பட் ஆனால் ஸோ இவங்க வந்து இந்திய காடுகளில் நிஜ ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய விலங்கு அப்படின்னு கேட்டாங்களா, ஸோ நம்மளுடைய வங்காளப்புலி தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவியலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொன்ன புலியை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இது நம்ம 7th புக்கில் ஐ திங்க் தமிழ் படிச்சிருப்போம்னு நினைக்கிறோம். அந்த சம்திங் இந்த லெசன் நேம் கரெக்டாக வர மாட்டேங்குது. அந்த டூரிசம் போகிற மாதிரி அந்த காட்டில் இருக்கிற விலங்குகளை பற்றி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு இவங்க தான் ஆன்சர் பண்ணிட்டுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இதில் நீங்கள் படிப்பீங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா புலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ தனக்குன்னு ஒரு எல்லை அமைச்சுக்கும். அந்த எல்லைக்குள்ளே மட்டும்தான் வேட்டையாடும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தனது குட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விட்ரும். இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்து போய் பர்டிகுலர் ஒரு ஏஜை வரைக்கும் தான் வளர்த்துவோம். பின்னாடி என்ன பண்ணுவோம், அந்த குட்டிகளையே என்ன பண்ணுவோம் பிரித்து விட்ரும். இந்த ஏரியாவுக்கு நீ போங்க அப்படின்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திய காடுகளில் நிஜ ராஜா அப்படின்னா நம்ம புலியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இதோடைய அறிவியல் பேர் என்ன, ஸோ பாந்தெரா டிக்ரீஸ். ஸோ ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த எல்லா அறிவியல் பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது இந்த அறிவியல் பேரை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணாங்க, மேட்ச் பண்ணி கொடுத்துட்டு இதை எழுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம புக்கில் அவ்வளோவா அந்த அறிவியல் பேர் இருக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் வெளியில் போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு ஸோ கங்கை ரிவர். ஸோ இந்த கங்கை ரிவர் பொறுத்த வரைக்கும் 2008 நவம்பர் 4. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஸோ கங்கை ஆறு வந்து பார்த்திங்கன்னா தேசிய நதியாக வந்து பார்த்திங்கன்னா அறிவித்தாங்க. இதோடைய ஃப்ளோயிங் லென்த் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 2525 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே. கங்கையில் வந்து பார்த்திங்கன்னா கங்கையோடைய ஃப்ளோயிங் ஏரியா லென்த்து என்ன அப்படின்னா இந்தியாவில் 2525 கிலோமீட்டர்ஸ். பட் பிரம்மபுத்திரோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 3848 கிலோமீட்டர். பட் ஆனால் பிரம்மபுத்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் ஸ்டார்ட் ஆகி அங்கே வரும் சைனாவில். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் என்ட்ராகி பெங்கால் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சிரும். ஓகேங்களா. கலந்துரும். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நாம் இந்த தேசிய ஆறு மட்டும் பார்த்துக்கலாம். கங்கை நதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேசிய ஆறு அப்படின்னா கங்கை. இது எப்போ அறிவித்தாங்க, 2008 நவம்பர் 4. டேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதோடைய ஃப்ளோயிங் லென்த் என்ன இந்தியாவில் அது பார்த்துக்கோங்க, 2525 கிலோமீட்டர்ஸ். அதேமாரி பார்த்திங்கன்னா பாரதியாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்ட்டு ஒரு லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் நம்மளுக்கு சொல்லியிருப்பார். ஸோ இதை கொஞ்சம் சும்மா ஒரு
தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பார்த்தோன்னா 2010. ஸோ 2010 இந்த காலகட்டங்களில் ஆற்று ஓங்கில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தேசிய நன்னீர் விலங்காக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. தேசிய நீர்வாழ் விலங்கு அல்லது தேசிய நீர்வாழ் விலங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று ஓங்கில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அது எப்போனா டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அக்டோபர் 5. ஸோ அக்டோபர் 5 2010 இந்த காலகட்டங்களில் தேசிய நீர்வாழ் விலங்காக என்ன பண்ணுவாங்க, ஆற்று ஓங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 5 அப்படிங்கிறது ஆற்று ஓங்கில் தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது 1972, அதாவது விலங்குகள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த 1972 காலகட்டங்களில் மிகவும் அழிந்து வரக்கூடிய இனங்களில் இந்த ஆற்று ஓங்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ IUCN லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேபிளில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆற்று ஓங்கிலுடைய பெயரும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இது மிகவும் என்டேஞ்சர்ட் அனிமல் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று ஓங்கிலும் வந்து இருக்குது. ஸோ இது பொதுவாக பொறுத்த வரைக்கும் 5 to 8 ஃபீட்டு ஹைட்டு வந்து வளரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த ஆற்று ஓங்கிலுக்கு இருக்குது. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு சாங்சுரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்குது. அது எங்கே அப்படின்னா பீகாரில் விக்ரமஷீலா சரணாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆற்று ஓங்கிலுக்கான ஒரு சாங்சுரியும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதோடைய அறிவியல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டனிஸ்டா கேங்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆற்று ஓங்கிலுடைய அறிவியல் பேர் என்ன? ஸோ பிளாட்டனிஸ்டா கேங்டிகா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆற்று ஓங்கிலுடைய வாயும் இந்த கரிகால் முதலுடைய வாயும் சேம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? சேம் இதோடைய மவுத் சொல்கிறாங்க. ஆற்று ஓங்கிலுடைய வாயும் அப்புறம் அந்த கரிகால் முதலையாருடைய வாயும் கிட்டத்தட்ட சேம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் இது என்ன பண்ணுறது, வவ்வால் போலவே என்ன பண்ணுறாங்க, வவ்வால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மீயொலிகளை பயன்படுத்தி இரையை பிடிக்குமோ அதேமாரி இதுவும் என்ன பண்ண அந்த நீருக்குள்ளே அந்த மீயொலிகளை பயன்படுத்தி தன்னுடைய இரையை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்குமே இருக்குது. ஸோ இந்த ஆற்றவங்களுக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்வைத்திறன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகார், ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கங்கை ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த முக்கியமான பிளேசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்று ஓங்கில்ங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது தேசிய நீர்வாழ் விலங்கு அறிவிக்கிறாங்க அக்டோபர் 5, 2010 இந்த காலகட்டங்களில். ஸோ ஒவ்வொரு வருடமும் ஆற்று ஓங்கில் தினம் அக்டோபர் 5 வந்து கொண்டாடப்பட்டு வருது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இதுக்குன்னு தனியாக ஒரு சட்டமே கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் 1972 காலகட்டங்களில் அந்த IUCN லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிளில், அதாவது மிகவும் என்டேஞ்சர்ட் அனிமல் லிஸ்ட்டில் இது வந்து சேர்க்குறாங்க. இது பொதுவாக 5 to 8 ஃபீட்டு வளரக்கூடிய ஒரு விலங்காக இருக்குது. இதுக்குன்னு ஒரு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா பீகார் விக்ரமஷீலா சரணாலயத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோடைய அறிவியல் பேர் கொடுத்துருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் அதோட அறிவியல் பெயர். ஸோ பிளாட்டனிஸ்டா கேங்டிகா அப்படிங்கிறது இதோடைய அறிவியல் பெயர். சேம் இதோடைய வாயும் கரியால் முதலுடைய வாயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். அதேமாரி இது மீறுகளை பயன்படுத்தி வவ்வால் போலவே இதையும் இறையை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் இதுக்கு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யானை. ஸோ யானை பொறுத்த வரைக்கும் ஹெரிட்டேஜ் அனிமல், ஸோ பாரம்பரிய விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் குழம்பே கூடாது. தேசிய விலங்கு அப்படின்னா ஸோ வங்காளப்புலி. ஸோ பாரம்பரிய விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை. ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க எலிஃபண்ட்டு. ஸோ இதை எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2010, ஸோ அக்டோபர் 2, 2010, ஸோ அக்டோபர் 22 இந்த காலகட்டங்களில் யானையை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பாரம்பரிய விலங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய சயின்டிஃபிக் நேம் என்னன்னா எலிஃபாஸ் மேக்சிமஸ் இண்டிகஸ். ஸோ மேக்சிமஸ் இண்டிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யானை பொறுத்த வரைக்கும் இது ஹெரிட்டேஜ் அனிமல் ஆஃப் இந்தியா. ஸோ இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2010 அக்டோபர் 22. ஸோ சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபாஸ் மேக்சிமஸ் இண்டிகாஸ். ஓகே, இஎல்இ வரும், இங்கே போடாமல் இருக்குது. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்னன்னா தேசிய நுண்ணுயிரி. ஸோ இந்த தேசிய நுண்ணுயிரி பொறுத்த வரைக்கும் லாக்டோபேசிலஸ். இந்த லாக்டோபேசிலஸ் பொறுத்த வரைக்கும் 2012 இந்த காலகட்டங்களில் தேசிய நுண்ணுயிரியாக வந்து பார்த்தோன்னா அந்த லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பாக்டீரியா வந்து பார்த்தோன்னா
கொண்டு வந்திருப்பாங்க. இதோடைய யூசஸ் என்ன அப்படின்னா, தயிர், அது தயிர் தான் கொண்டு வந்து, ஸோ பாலிலேருந்து தயிர் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாக்டீரியா என்னென்னா அந்த லாக்டோபேசிலஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, பயன்படுவது, அதாவது லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய நேமு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நுண்ணுயிரியாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இது வந்து சும்மா வாட் இஸ் வாட்டில் தான் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஸ்டோரிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இது கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கிட்ட தேசிய ஊர்வன வகை. ஸோ தேசிய ஊர்வன வகையை பொறுத்த வரைக்கும் ராஜநாகம், கிம் கோப்ரான்னு சொல்லக்கூடியது தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே இந்த வேர்ல்டு வைஸ் பார்க்கும்போது கூடு கட்டி அதில் முட்டை வச்சு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பாம்பு வகையில் ஒன்று தான் இந்த ராஜநாகம். இது சாதாரணமாக ஒரு 18 அடி வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இது மேக்ஸிமம் ஒரு 25 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் வச்சுக்கலாம். ஸோ கிங் கோப்ரா இந்த தேசிய ஊர்வன வகையை இந்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ ராஜநாகம் தேசிய ஊர்வன வகைனா அப்படின்னா என்னது, ராஜநாகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா கூடுகட்டி வாழக்கூடிய ஒரு ஊர்வன வகையை சேர்ந்தது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பாய்சன் அதிகமாக இருக்கும். ஸோ 18 அடி வளரக்கூடிய கெப்பாசிட்டி, 25 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபியோகஸ் ஹன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓபியோகஸ் கன்னா. ஸோ ஹன்னா அப்படிங்கிறது இதோடைய அறிவியல் நேம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேசிய கொடி. ஸோ தேசிய கொடி பொறுத்த வரைக்கும் நம்மளை பார்த்துருப்போம். இதுக்கு எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒப்புதல் எப்போ கொடுத்துருக்காங்க, அரசியலமைப்பு சபையில் ஜனவரி 22, 1947 என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ தேசிய கொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்கும். ஸோ பின்னாடி இதோடைய நீள அகலம் பொறுத்த வரைக்கும் 3:2 ரேஷியோ. 3:2 ரேஷியோ அப்படின்னா இது ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டினில் கூட கேட்டாங்க. ஸோ 3:2 ரேஷியோவில் இதோடைய வித்து அண்டு அதோடைய லென்த் அண்டு வித் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து 3:2 ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அப்போது 15 போட்டுக்கோங்களே, அப்போ 3 × 50 அப்போ என்ன ஆகும், ஸோ 450 × 100. ஓகே, இப்படி ஸோ 450 × 100 இது மாதிரி அந்த 3:2 ரேஷியோவில் வர மாதிரி என்ன பண்ணாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்சாக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 3:2 ரேஷியோவில் என்னென்ன போட்டு பார்த்து அதெல்லாம் செலக்ட் பண்ணி வர மாதிரி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சியில். ஸோ நம்மளுக்கு பார்த்துருப்போம், என்னடா இப்படி கொடுத்து நான் 300 × 400, 200 × 50 இப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. 200 300, அப்புறம் 450 × 100 இது மாதிரி சும்மா இந்த 3:2 ரேஷியோவில் வர மாதிரி கொடுத்துட்டு ஒரு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அது 3:2 இல்லாத மாதிரி கொடுத்துட்டு இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்கும் போது நம்ம இது சூஸ் பண்ணி போடுற மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த தேசிய கொடி பொறுத்த வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கலர்ஸ் இருக்கும் அப்படின்னா, இதோட ஷார்ட்கட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடும் போது, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வாழை இலை போடுவாங்க. ஓகேங்களா. அந்த வாழை இலையில் ஒயிட் ரைஸ் வைப்பாங்க, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ஏதாவது குழம்புக்கு ஊற்றுவாங்க. ஸோ வாழை இலை வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், ஒயிட் அண்டு ரெட்டு. ஸோ அந்த இது காவி அந்த கலரில் இருக்கக்கூடிய அதோடைய ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பார்க்கணும். இது கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்குது. ஸோ நாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஆர்டரில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கலர்ஸ்க்குமே வந்து பார்த்தோன்னா முக்கிய சிறப்பம்சங்களும் கொடுத்துருக்கு. ஸோ காவி நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருக்கணும், ஸோ தியாகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காவி நிறம். அதேமாரி பார்த்தீங்கன்னா பச்சை அப்படின்னா செழுமையாக இருக்கும். பச்சை பசு எங்கே பார்த்தாலும் செழுமையாக இருக்கும், வளமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயிர்கள் எப்படி இருக்கும், ரொம்ப வளமையாக இருக்குது, ரொம்ப செழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பயிர்னால் நெல் பயிர் ரொம்ப பச்சை பசைன்னு இருக்கும், ரொம்ப செழுமையாக இருக்கா, வளமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஞாபகம் வச்சுக்கலாம் பச்சைன்றதுக்கு. ஸோ வெள்ளை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை. ஸோ பால் எப்படியுமே தூய்மையாக இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா வெள்ளை அப்படின்னா ரொம்ப தூய்மையாக இருக்கும், அதேமாரி ரொம்ப அமைதியாக இருக்கும், நேர்மையாகவும் இருக்கும். ஓகேங்க. வெள்ளை அப்படின்னாவே ஒரு அமைதி, நேர்மை, தூய்மையாக இருக்கிற மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த 3 கொடிக்கு சென்ட்ரல் பொசிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா
அசோக சக்கரம் அப்படிங்கிறது ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த அசோக சக்கரம் பொறுத்த வரைக்கும் ஸோ கரடியில் இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோடைய மீனிங் என்னென்னா அறவழி அண்டு அமைதி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒன்று வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட கொஷினை கேட்கலாம். ஸோ காவி நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம், அதுக்கடுத்து கருணை நிறம் கொடுத்துட்டு இதை எது மேட்ச் பண்ணது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ பின்னாடி என்ன பண்ணுறாங்க, இதை டிசைன் பண்ணது யார், இந்த தேசிய கொடியை வந்து டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெங்காலி வெங்கையா. ஸோ தேசிய கொடியை டிசைன் பண்ணது யார், ஸோ பெங்காலி வெங்கையா. ஸோ ஆந்திரா பகுதியை சேர்ந்த ஒருவர். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ டிசைன் பண்ணிட்டாங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு டிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ கொடி வந்து பார்த்தீங்கன்னா நெய்யணும். ஸோ எங்கே நெஞ்சிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த தேசிய கொடி நெஞ்ச இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு தான். ஸோ எங்கன்னா வேலூரில் குடியாத்தம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கொடியை டிசைன் பண்ண பின்னாடி அதை நெய்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு முதல்ல இந்த தேசிய கொடி நெஞ்சிட்டாங்கல்ல, இப்போ என்ன பண்ணுறாங்க, தேசிய கொடி ஏற்றணும். ஸோ அப்படி அந்த தேசிய கொடி ஏற்றணும்ல. ஸோ அப்படி முதல்ல இந்திய தேசிய கொடி ஏற்றியவர் யார் அப்படின்னா ஸோ நேரு. ஓகேங்களா? இங்கே டெல்லியில், அதாவது பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, தேசிய கொடி வந்து ஏற்றுவாங்க. பின்னாடி இந்த குடியரசு தினத்துக்கு என்ன பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுவாங்க. இது டெல்லியில். ஸோ பின்னாடி என்ன பண்ணாங்க, அந்த நேரு என்ன பண்ணுறா சுதந்திர தினத்துக்கு 1947 சுதந்திர தினம் அப்போது என்ன பண்ணுறாங்க, நேரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேசிய கொடியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறாங்க. ஓகேங்களா? ஏற்றி வெட்டி அந்த பின்னாடி அந்த ஏற்றப்பட்ட கொடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை அந்த அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க பார்வைக்காக. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த அசோக சக்கரம் சொன்னோம்ல, கரணியில் நிறத்தில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் 24 லைன்ஸ் ஆரங்கள் மட்டும் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஸோ தேசிய இலச்சினை. இந்த தேசிய இலச்சினை பொறுத்த வரைக்கும் தேசிய இலச்சினை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா மாதவ் ஷஹானி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த தேசிய இலச்சினை அப்படிங்கிறத வடிவமைச்சிருப்பார். இந்த சாரநாத் அசோகத்துன்னு சொல்லுவாங்க, தான் தேசிய இலச்சினை. அதை பார்த்தீங்கன்னா 4 சிங்கங்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிங்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அதுக்கு பேக் சைடு ஒரு சிங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, முன்னாடி அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய சைடில் 4 புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா சாரநாத் அசோகத்தூன்னு சொல்லக்கூடிய அந்த இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தேசிய இலச்சினை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 இந்த காலகட்டங்களில் இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ அந்த தேசிய சின்னங்கள் அடிப்பகுதி மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 சிங்கங்கள் இருக்கா. இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 4 சிங்கங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 4 சிங்கங்கள் சும்மா இது 4 சிங்கம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரவுண்ட் டேபிளில் ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இது வந்து 4 சிங்கங்கள் இருக்கும். இந்த லோட்டஸ் இருக்கும். இந்த லோட்டஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வாய்மையே வில்லும் அப்படின்ட்டு சத்தியமே ஜெயதே அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இந்த சத்தியமே ஜெயதே எங்கே இருக்கும், அந்த லோட்டஸில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தியமே ஜெயதே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா முண்டக உபநிடதம் அப்படிங்கிட்டு ஒரு வேதத்திலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த சத்தியமே ஜெயதே. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தேவநாகரி எழுத்தில் பேஸ் பண்ணி ஒரு வரி வடிவம்னு சொல்லுவாங்க. சத்தியமே ஜெயதே எங்கே இருக்கும், இந்த லோட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இந்த சத்தியமே ஜெயதே எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா முண்டக உபநிஷதம் அப்படிங்கிற ஒரு வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா தேவநாகரி ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட ஒரு வேதம். ஓகேங்களா? இதில் 2 பகுதிகள் இருக்கும். அதான் சொன்னேன்ல, மேல் பகுதி வந்து 4 சிங்கம் உருவங்கள் ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக புரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பகுதி இருக்குல்ல, இந்த அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? 4 அனிமல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த 4 அனிமல்ஸ் பற்றியும் அதுக்குன்னு சில சிறப்பம்சங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை ஃபஸ்ட்டு. ஸோ யானை இருக்கும், குதிரை இருக்கும், காளை இருக்கும், சிங்கம் இருக்கும் இந்த 4 அடிப்பகுதியில். ஓகேங்களா? இதுக்கு மேலே லோட்டஸ் இருக்கும். அந்த லோட்டஸில் தான் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ சத்தியமே ஜெயதே அப்படின்ட்டு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த லோட்டஸ்க்கு மேலே தான் என்ன பண்ணுவோம், 4 சிங்கங்களுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய இலச்சினை. இந்த தேசிய இலச்சினை பொறுத்த வரைக்கும் யாரும் டிசைன் பண்ணியிருப்பாங்க, ஸோ மாதவ் சஹானி அப்படிங்கிறவர் கொண்டு வந்திருப்பார். இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா ஜனவரி 26, 1950. ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த தேசிய இலச்சினை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஓகேங்களா. அதேமாரி ஒவ்வொரு அனிமல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சிறப்பாக ஒரு கொடுத்துருப்பாங்க, சிறப்பம்சமாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ யானை அப்படின்னா அதோடைய ஆற்றல், யானை அப்படின்னா அதோடைய ஆற்றல். ஸோ குதிரை அப்படின்னா அதோடைய வேகமாக எப்பயும் குதிரை வந்து வேகமாக தான் ஓடும். ஸோ காளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உழைப்பு, அதை பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய அந்த உழைப்புக்கு காளை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸாக இருக்கும். ஓகேங்களா. அந்த பயிரிடுறது, அந்த பயிரிட்ட பயிரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மற்ற இடத்துக்கு எடுத்து செல்கிறதுக்கு, உழுதுவதற்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு தரக்கூடிய ஒரு விலங்காகவும் கருதப்பட்டுச்சு. ஸோ பின்னாடி அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் அப்படின்னாவே கம்பீரம். ஸோ சொல்லுவோம் சிங்கம் அப்படின்னா ஒரு கம்பீரம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவுமே என்ன கொஸ்டின் எப்படி கேட்கலாம், இந்த 4 இடங்கள் கொடுத்துட்டு அதோடைய சிறப்பம்சங்கள் கொடுத்து மேட்ச் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய இலச்சினை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு இதுதான். ஸோ இந்த புக்ஸில் இருக்கும், அடிஷனலாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் டாப்பிக்கு தேசிய கீதம். அடுத்து தேசிய கீதம் பார்க்கலாம். தேசிய கீதம் பொறுத்த வரைக்கும் ரவீந்திரநாத் தாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா த நேஷ்னல் ஆந்தம். ஸோ தேசிய கீதம் நேஷ்னல் ஆந்தம். ஓகேங்களா. சாரி, நேஷ்னல் சாங் இது. நேஷ்னல் ஆந்தம்ங்கிறது வந்தே மாதரம். தேசிய சாங், நேஷ்னல் சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாக்கூர். ஸோ வங்காள மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா அது எழுதியிருப்பார். இது வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா ஜனவரி 24, 1950 ராஜேந்திர பிரசாத்திற்கு மூலம் தான் இதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த தேசிய கீதம் ஃபஸ்ட்டு எங்கே பாடப்பட்டுச்சு அப்படின்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் 1911 டிசம்பர் 27. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு பாக்ஸ் கொஷின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 1 குரூப் 1 இது கேட்கப்பட்ட ஒரு கொஷின் இது. ஓகேங்களா. ஸோ குரூப் 1 கொஸ்டின். ஓகே, இது அது இல்லாமல் பாக்ஸ் கொஷின் வேறு இது அடிஷனாக. ஓகேங்களா. இது எல்லாமே ஒரு பாக்ஸ் கொஷின். ஓகேங்களா. ஸோ இதோடைய மொத்தமாக தேசிய கீதம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி முடிக்கணும் ஃபுல் சாங்காக அப்படின்னு கேட்டால், ஸோ 52 செகண்ட்ஸ், அது 52 வினாடிகளில் அந்த ஃபுல் சாங்கையும் நம்ம பாடி முடிச்சிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் வெர்ஷன். இதோடைய ஷார்ட் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் 20 செகண்ட்ஸ். இதோடைய ஷார்ட் வெர்ஷன் அப்படிங்கிறது 20 செகண்ட்ஸ். இது அடிஷனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோடைய ஷார்ட் வெர்ஷன் அப்படிங்கிறது 20 செகண்ட்ஸ். ஓகேங்களா. இது முதல்ல அந்த தேசிய கீதம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ராகத்தில் பாடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கையா பிலாவல் அப்படிங்கிற ஒரு ராகத்தில் பாடப்பட்டது தேசிய கீதம். ஸோ பின்னாடி இப்போ இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் தகுந்த மாதிரி பாடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து அல்கையா பிலாவல் ராகத்தில் தான் பாடப்பட்டுச்சு தேசிய கீதம் அப்படிங்கிறது. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன ராகம் கூட கேட்கலாம். ஸோ நம்ம குரூப் 1 குரூப் 2 இது மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் வெளியிலேருந்து நம்ம கொஞ்சம் நிறையா இன்ஃபர்மேஷன் எடுத்து தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தேசிய கீதம் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். என்ன மொழினா வங்காள மொழி. ஸோ எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா ஜனவரி 24, 1950 இந்த காலகட்டங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ இந்தி மொழியாக்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஓகே. ஸோ முதலாக எங்கே பாடுறாங்க அப்படின்னா 1911 டிசம்பர் 27 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் பாடப்படுது. யார் பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பர்டிகுலர் நேம்லாம் தேவையில்லை. ரவீந்திரநாத் தாகூருடைய உறவினர்கள் தான் இது பாடினாங்க. ஸோ இதோடைய லாங் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் சாங் லாங் வெர்ஷன் தான் ஃபுல் சாங் சொல்லுவாங்க. 52 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி முடிக்கணும். அதோடைய ஷார்ட் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் 20 செகண்ட்ஸ். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அல்கையா பிலாவல் அப்படிங்கிற ஒரு ராகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாடப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேசிய கீதம் பார்த்தாச்சு, நேஷ்னல் சாங் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது தேசிய பாடல் வந்தே மாதரம். ஸோ நேஷ்னல் ஆந்தம் சொல்லுவோம். ஸோ இதை எழுதியவர் யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான் எழுதப்பட்டது தான் இந்த வந்தே மாதரம். ஸோ இதுக்கு இசையமைச்சவர் யார், இதுக்கு பின்னாடி இசையமைச்சவர் யாரும் ரவீந்திரநாத் தாகூர். ஸோ வந்தே மாதரத்துக்கு இசையமைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடினவர் எழுதியவர் இதோடைய ரைட்டர் யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் ஸோ முதல்ல பாடப்பட்டது எங்கே பாடப்பட்டுச்சுன்னா இதுவும் காங்கிரஸ் கொல்கத்தா மாநாடு தான். என்னென்னா 1896. அது 1911 டிசம்பர் 27 தேசிய கீதம். இது தேசிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதே காங்கிரஸ் மாநாடு தான் 1896 கொல்கத்தாவில் செஷனில். ஓகேங்களா.
இதோடைய சரணத்துடைய ஆங்கில பதிப்பின் மொழிபெயர்ப்பு யாருன்னா ஸ்ரீ அரவிந்த். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணவர். ஓகேங்களா, யாருன்னா அரவிந்த், ஸ்ரீ அரவிந்த் சொல்லுவாங்க. இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ஷன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 1950 ஜனவரி 24. 1950 ஜனவரி 24. ஓகேங்களா. இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே மாதரம் பாடல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் அப்படின்ட்டு ஒரு ஒரு நாவல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க 1882 இந்த காலகட்டங்களில். அந்த ஆனந்தமடம் நாவல்லேருந்து எடுத்து தழுவி எழுதப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்தே மாதரம். ஸோ வந்தே மாதரம் எந்த நாவல் பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தமடம் அப்படிங்கிற ஒரு நாவல்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. இந்த 1882 இந்த காலகட்டங்களில் அந்த ஆனந்தமடம் நாவல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி முடிக்கப்பட்டது. ஓகேங்களா. இந்த 1882 பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் பார்த்தோமா இந்த 100 குழு சொல்லியிருப்பாங்க. நம்ம 8th புக்கில் படிச்சிருப்போம் 100 குழு. அந்த எஜுகேஷன் சம்மந்தமாக அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் அந்த 100 குழு 1882. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த தேசிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதத்துக்கு இணையாக வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேசிய கீதத்துக்கு இணையாக எது வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது அப்படின்னா தேசிய பாடல் கருதப்படுது. ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது ஓகே. தேசிய பாடல் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது எழுதினவங்க யார், இது என்ன நம்ம பார்க்கணும்னா எழுதினவங்க யார், இதுக்கு இசையமைச்சிருக்காங்க. அப்புறமேட்டு இது வந்து ஃபஸ்ட்டு எந்த செஷன் மாநாட்டில் கொண்டு வந்தாங்க, இயர் என்ன, மாநாடு எங்கே, பிளேஸ் எங்கே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதோடைய இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு யாருன்னா ஸ்ரீ அரவிந்த். எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு 1950 ஜனவரி 24. இது எந்த நாவல்லேருந்து எடுக்கப்பட்டது, ஆனந்தமடம். 1882 காலகட்டத்தில் எழுதப்பட்டது ஆனந்தமடம். அது மட்டும் இல்லாமல் தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, தேசிய பாடல் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேசிய உறுதிமொழி. இந்தியான்னு தாய்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு அந்த ப்ரேயர்லேயும் பாடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, டெய்லி ப்ரேயர் இருக்கும் நாங்கள் படிக்கும்போது. ஸோ இப்போ என்ன அதுக்கப்புறம் நாங்கள் படிக்கும்போதே அதுக்கப்புறம் மண்டே ஃப்ரைடே மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் நடக்கும் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா. அப்போ நான் 6th படிக்கும்போது ஃபுல்லாக ப்ரேயர் இருக்கும், டெய்லி ப்ரேயர் இருக்கும். ஸோ அப்போ லேட்டாக வந்தோமா என்ன பண்ணுவாங்க, அது கேட்குள்ளேயே நின்றுப்போம். அது வந்து கரெக்டாக 9 o'clock 9:30க்கு தாங்க எங்கள் பஸ் வரும். 9:30க்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. சம்டைம்ஸ் எங்கள் பஸ் லேட்டாக வரும், அதனால் கேட்குள்ளேயே நினைப்போம். தேசிய உறுதிமொழி 1962. இந்தியானது தாய்நாடு. என்னுடைய ஃப்ரெண்டு தான் உறுதிமொழி சொல்லுவான், கலை அவன் பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியானது தாய்நாடு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். இது தெலுங்கில் எழுதவர் யாருன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்கில் எழுதினவர் யார், பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெலுங்கில் எழுதியிருப்பார். ஓகே, எப்போ கொண்டு வந்தாங்க 1962. ஏறு முக்கியம். யார் கொண்டு வந்திருப்பாங்க, பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் எழுதியிருப்பார். என்ன லாங்குவேஜ்னு தெலுங்கில் எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்திய நாணயம். இந்திய நாணயம் பொறுத்த வரைக்கும் பணத்தோடைய பெயர் தான் ரூபாய்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த செர்சா சூரி தான் என்ன பண்ணுவாங்க, நாணயங்களை இந்திய நாணயங்களையும் வெளியிட்டிருப்பார். அதை பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருப்பார் செர்சா சூரி. அதை பார்த்தீங்கன்னா செர்சா சூரி என்ன பண்ணிருப்பார், இந்த முகலாயர்கள் படிக்கும்போது அப்படியே படிச்சு அந்த ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது வரும் செர்சா சூரின்னு சொல்லிட்டு வருவார். ஓகேங்களா. சூரியன் என்ன பண்ணியிருப்பார், வெள்ளி நாணயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருப்பார். பின்னாடி என்ன பண்ணுவாங்க, அது ரூபியா அப்படின்னுட்டு மறைவிடும் பேர். அந்த ரூபியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரூபாய் அப்படிங்கிறது நேமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இந்திய நாணயத்துடைய பணத்தின் பெயர் என்ன, ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரூபியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ்கிரிட் நேம். அதுக்கடுத்து ரூபாய்க்கான சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார்ங்கிறவர் 2010 டிசைன் பண்ணியிருப்பார் அந்த சின்னம். ஓகேங்களா. அவ்வளோதான். இதில் இந்திய நாணயம் இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்துக்கோங்க. ரூபாய்க்கான சின்னத்தை எந்த இயரில் 2010 அந்த காலகட்டங்களில் உதயகுமார் அப்படிங்கிறவர் தமிழகத்தை சேர்ந்தவர், இவர் தானே பண்ணியிருப்பார் அந்த ரூபாய்க்கான சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா. டிசைன் பண்ணி அதை கொடுத்துருப்பார், இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு தேசிய நாட்காட்டி. தேசிய நாட்காட்டியை பொறுத்த வரைக்கும் கனிஷ்க காலத்தில் தொடங்கப்பட்டது தான் இந்த தேசிய நாட்காட்டி. அதோடைய ஆண்டு கிபி 78 செகண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இளவேனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 22, லீஃப் ஆண்டுகளில் வந்துச்சுன்னா மார்ச் 21 அப்படின்னு சொல்லலாம். ஓகே,
தேசிய நாட்காட்டி எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா 1957 மார்ச் 22. இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க. 1957 மார்ச் 22 தேசிய நாட்காட்டி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இதுக்கு பரிந்துரைத்த குழு என்ன அப்படின்னா மேக்நாத் ஷாகா. இதுக்கு பரிந்துரைத்த குழு மேக்நாத் ஷாகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு பரிந்துரைத்திருப்பாங்க. அடுத்து பாசறை திரும்பும் நாள். பாசறை திரும்பும் நாள்னா சுதந்திர தினம், இந்த குடியரசு தினம், ஓகேங்களா. இந்த குடியரசு தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 days நடக்கும். ஜனவரி 26 ஸ்டார்ட் பண்ணி 3 days நல்லா நடந்துகிட்ருக்கும். அந்த நிகழ்ச்சியெலாம் முடிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அங்கே நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்த அந்த இராணுவ வீரர்கள் இருக்காங்களே, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகிறனால தான் அந்த பாசறை திரும்பும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜனவரி 29, ஓகேவா. இதுவுமே ஒரு கொஷின் கேட்கலாங்க. இது ஒரு பாக்ஸ் கொஷின் தான், ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி 3 அக்டோபர் 2. காந்தி பிறந்தநாளை வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா வந்து பார்த்தீங்கன்னா 2007 இந்த காலகட்டங்களில் 2007 வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிச்சிச்சு. அப்போலேருந்து என்ன பண்ணுறாங்க, சர்வதேச அகிம்சை நாள் அப்படின்னு 2007 வந்து பார்த்தீங்கன்னா 2007 ஒவ்வொரு அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிச்சிட்ருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய காய்கறி பொறுத்த வரைக்கும் பூசணி. தேசிய விளையாட்டு அப்படிங்கிறது நமக்கு இல்லை, ஹாக்கி தேசிய விளையாட்டு கிடையாது. ஆனால் தேசிய விளையாட்டு ஹாக்கி நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமான விளையாட்டு கிடையாது, ஓகேங்களா. ஆனால் ஹாக்கின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு தேசிய விளையாட்டு கிடையாது, அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட இந்திய தேசிய சின்னங்கள் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள் பற்றி பார்க்கலாம். பாடல் தமிழ் தாய் வாழ்த்து தான் நம்மளுக்கு. பாடல் தமிழ் தாய் வாழ்த்து, அதை பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் பி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து. இப்போ ரீசெண்டாக தமிழ் தாய் வாழ்த்து பற்றி நிறையா பொலிட்டிக்கலாக நிறையா போயிட்டு இருக்கு. ஸோ அது நம்மளுக்கு இது வேணாம். ஸோ நம்ம சாங்ஸ் அப்படின்னா பாடல் தமிழ்நாட்டு பாடல் அப்படின்னா மாநில பாடல்லாம் தமிழ் தாய் வாழ்த்து. ஸோ மாநில விலங்கு அப்படின்னா வரையாடு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முத்திரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்திரையாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம். அந்த ஸ்டாம்பில் தமிழக முத்திரை, அரச முத்திரை, அந்த ஒரு கோபுரம் இருக்குமில்ல, அந்த கோபுரம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், ஆண்டல் கோபுரம் தான். மொழி தமிழ்நாட்டில் என்ன மொழி, தமிழ் தான். இது எல்லாமே எப்படி விளையாட்டு கபடி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சடுகுடு அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ கபடி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ப்ரோ கபடி போயிட்டுருக்கு. தமிழ் தலைவாஸ் ரீசெண்டாக ஒரு 32 மேட்சஸ் நல்லா லாஸ் பண்ணிட்டாங்க. பார்ப்போம் கம்பேக் தமிழ் தலைவாஸ். அதுக்கடுத்து நடனம். ஸோ நடனம் பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம். காய்கறி பொறுத்த வரைக்கும் கத்தரிக்காய். ஸோ அது மட்டும் இல்லாமல் பழம். ஸோ பழம் பொறுத்த வரைக்கும் பலா. பலா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இதோடைய சயின்டிஃபிக் நேம் பார்க்கணும். ஸோ பலாவோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா ஆர்டோகார்பஸ் ஹெட்டிரோபில்லஸ் அப்படிங்கிறது இதோட சயின்டிஃபிக் நேம். எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் நேம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்டோகார்பஸ் ஹெட்டிரோபில்லஸ் அப்படிங்கிறது பலாப்பழத்துடைய சயின்டிஃபிக் நேம். அதுக்கடுத்து பறவை, தமிழோட மாநில பறவை அப்படிங்கிறது மரகத புறா. ஸோ சால்கோஃபஸ் இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க, இதோடைய அறிவியல் நேம். அதுக்கடுத்து விலங்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம், நீலகிரி வரையாடு. ஸோ நீலகிரி ட்ராக்கஸ் ஹைலோக்ரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீலகிரி வரையாடு அதோட சயின்டிஃபிக் நேம், ஓகேங்களா. அதுக்கடுத்து மாநில பட்டாம்பூச்சி தமிழ் மரவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிரோக்ரா தைஸ், ஐயோ நல்லா வர மாட்டேங்குதே, சிரோக்ரா தைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாநில பட்டாம்பூச்சி தமிழ் மரவன் இதோட சயின்டிஃபிக் நேம். அதுக்கடுத்து மாநில மலர் பொறுத்த வரைக்கும் செங்காந்தாள். ஸோ குளோரியஸோ சூஃபர்பா அப்படிங்கிறது இதோடைய சயின்டிஃபிக் நேம். அதேமாரி பார்த்தீங்கன்னா மரம், மாநில மரம் பனை மரம். ஸோ பொரோசஸ் ஃப்ளாஃபெலிஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய அந்த முழக்கம் பொறுத்த வரைக்கும் வாய்மையை வெல்லும். ஸோ நம்ம வாய்மையை வெல்லும் சத்தியமே ஜெயதேவருடைய சான்ஸ்கிரிட் அதோடைய தமிழாக்கம் தான் வாய்மை வெல்லும். அறிஞர் அண்ணா கொண்டு வந்துருப்பாரு. வாய்மை வெல்லும் அப்படிங்கிறது தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணதே அறிஞர் அண்ணா. ஸோ அறிஞர் அண்ணா படிக்கும்போது பார்த்துருப்போம், அவர் இந்த போக்குவரத்து இந்த துறையை வந்து பார்த்தீங்கன்னா
நேஷனலைஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் அந்த ஒரு பிடி அரிசி ஒரு பிடி அரிசி ரூபா திட்டம் அது. அதுக்கப்புறம் நிறைய நேம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஸ்ரீ இருக்கும், அதை திருமதி மாற்றிருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறையா அண்ணா படிக்கும்போது அவரோட டாபிக் பார்க்கும்போது இதெல்லாம் பார்ப்போம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது தான் சத்தியமே ஜெயதே அப்படிங்கிற ப்ரெசென்ட் ஆகிருக்கும் முத்திரையில். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவார், ஸோ வாய்மை வெல்லும் அப்படிங்கிற ஒரு நேமை கொண்டு வந்திருப்பார் அறிஞர் அண்ணா. ஓகே, சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது. அதுக்கடுத்து தேசிய சின்னங்கள் மற்றும் அவற்றின் அறிவியல் பெயர்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இது அப்படியே ஒரே ஒரு லைனாக வச்சுக்கலாமே அப்படின்ட்டு கொண்டு வந்தது. அதை பற்றி பார்க்கலாம். தேசிய விலங்கு வங்காளப்புலி, அதோடைய அறிவியல் நேம் பாந்திரா டிக்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய பறவை மயில், மயிலுடைய அறிவியல் பேர் பாவோக்ரிஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேசிய மரம் ஆலமரம், இதோடைய அறிவியல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெக்கஸ் பெஞ்சாலன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து தேசிய பழம் மாம்பழம், ஸோ மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கடுத்து தேசிய ஊர்வன ராஜநாகம் ஒபியோஃபோகஸ் ஹன்னா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து தேசிய நீர்வாழ் விலங்கு ஆற்று ஓங்கில், இதோடைய அறிவியல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டனிஸ்டா கேக்டிகா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து தேசிய பாரம்பரிய விலங்கு, ஸோ நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் என்ன அப்படின்னா யானை, ஸோ எலிஃபஸ் மேக்சிமஸ் இண்டிகஸ். அதுக்கடுத்து தேசிய மலர் தாமரை நீலப்போ நியூசிஃபரா அப்படிங்கிறது. ஸோ இதோடைய அறிவியல் பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா. அடுத்து இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஷின், அதாவது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷின், அதுக்கடுத்து வந்து தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஷின், இதெல்லாம் சேர்த்து ஒரு ப்ரீவியஸ் கொஷினும் பாட்டமில் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அதையும் பார்க்கலாமா. இப்போது இது வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வந்தே மாதரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவர் யார்? ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ பக்கிம் சந்திர செட்டர்ஜி. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், ஸோ வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு பாடலை எழுதியிருப்பார். ஸோ பக்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகே, பக்கிம் சந்திர சட்டர்ஜி. நெக்ஸ்ட்டு, வந்தே மாதரம் எனும் தொடங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது? ஸோ நம்மளுக்கு தெரியும், வந்தே மாதரம் அப்படின்னாவே 1896 கல்கத்தா காங்கிரஷன் மாநாடு தான். தேசிய கீதமாகவும் 1911 டிசம்பர் 27, இதுவுமே அது கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு தான். அங்கே தான் வந்து பார்த்தோன்னா அறிவிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. இதுக்கு ஆன்சர் என்ன, இதுதான் 1996 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு தான் வந்தே மாதரம் துவங்கும் பாடலை தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பக்கிம் சந்திராவின் மிகவும் பிரபலமான நாவல் டேஸின் ஒரு பகுதியாகும். அந்த வந்தே மாதரம் பாடல் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாவல் வந்து எடுக்கப்பட்டுச்சு? எந்த நாவல்? ஆனந்த மடம் சொல்லியிருப்போம்ல, 1882 எழுதப்பட்ட ஒரு ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் பேஸ் பண்ணி தான் இந்த எடுத்திருப்பாங்க. ஸோ ஆனந்த் மத் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா. இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருவற்றுள் யார் வடிவமைத்தது? யார் வடிவமைச்சிருப்பாங்க தேசிய கொடி? உதயகுமார் திருமலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைச்சிருப்பார். ஓகேங்க, அதுக்கடுத்து பெங்காலி வெங்கையா. ஸோ பெங்காலி வெங்கையா தான் என்ன பண்ணியிருப்பார், இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைச்சது பெங்காலி வெங்கையா. ஓகே, எப்போ அடாப்ஷன் பண்ணியிருப்பாங்க? ஜனவரி 22, 1947. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா. கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் என்னது? ஆற்று டால்பின், ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொன்னோம்ல, ஆற்று டால்பின். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம். நெக்ஸ்ட் போகலாமா.
தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குவது எது? செங்காந்தள். அதோடைய என்ன கேட்குறாங்க, அறிவியல் நேம் கேட்குறாங்க. சொன்னாங்களே அறிவியல் நேம் கேட்பாங்கன்னு. ஸோ குளோரிஸா சூப்பர்பா அப்படிங்கிறது அதோடைய அறிவியல் நேம். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குவது என்ன? செங்காந்தள் மலர் தெரியும். ஆனால் கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன? அதோடைய சயின்டிஃபிக் நேம். ஓகேங்களா? அதை ஸோ சயின்டிஃபிக் நேம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்து டிசம்பர் 27, 1911 தேசிய கீதம் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸின் டயஸ் அமர்வில் பாடப்பட்டது. எங்கே? கல்கத்தா அமர்வு தான். அடுத்த கொஸ்டின் போலாமா? சத்தியமேவே ஜெயதே என்ற வாய்மையை வெல்லும் டயஸ் எழுத்து வடிவில் எழுதப்பட்டது. ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாகரி ஸ்டைல் சொல்லியிருப்பாங்க, தேவநாகரி ஸ்டைல் நம்ம பார்த்துருப்போமே. சத்தியமே ஜெயதே என்ற வாய்மையை வெல்லும் டயாஸ் எழுத்து வடிவில் எழுதப்பட்டது. தேவநாகரி ஸ்டைல்னு எழுதியிருப்பாங்க. அது முண்டக உபநிடதம் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருப்பாங்க, வேத புக்கிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமே ஜெயதே எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு? முண்டக உபநிடதம் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதோடைய ஸ்டைல் ஆஃப் ரைட் என்ன அப்படின்னா ஸோ தேவநாகரி ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, இது நம்ம பார்த்த கொஸ்டின் தான். அடுத்து போகலாமா? தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியலமைப்பு சபையால் அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதான் ஜூலை 22, 1947. ஸோ நான் ஜனவரி 22 சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், போன தப்பது. ஜூலை 22, 1947 தான் தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அடுத்த கொஸ்டின் போலாமா? வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் யார்? பக்கிம் சந்திர சட்டர்ஜி தான். ஓகேங்களா? ஆனந்த் மடம் அப்படிங்கிற நாவல் எடுக்கப்பட்டுச்சு. ஓகே, அடுத்து இந்தியாவின் தேசிய மலர் தாமரை தாவரவியல் ரீதியாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சயின்டிஃபிக் நேம் கேட்குறாங்க. ஸோ என்ன பார்த்துருப்போம், நீலம்பூ நியூசிஃபெரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோடைய அறிவியல் நேம், நீலம்பூ நியூசிஃபெரா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவின் தேசிய நாட்காட்டி என்னது? சகவருட நாட்காட்டி. கிபி என்னது 78 சகவருடம், அந்த இது படிச்சிருப்போம். ஓகே, அந்த சகவருட நாட்காட்டி தான் யூஸ் பண்ணுறோம். கணசர் காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும் அது. ஓகே, அதுக்கடுத்து இந்த பரிந்துரைத்த குழு என்ன? அது பார்த்துக்கோங்க. வானியற்பியலாளர் அவர் பேர் மேக்நாத் ஷாகாவா, பார்த்துக்கோங்க. சகவருட நாட்காட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்தியாவின் தேசிய நாட்காட்டியா. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் டயஸ் நதியை இந்தியாவின் தேசிய நதியாக நவம்பர் 4, 2008 அறிவித்தார். ஸோ இதில் என்ன, அது 2 இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். 4 நவம்பர் 2008 யார் அறிவித்தாங்க? டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அறிவிச்சிருக்காரு. என்ன நதினா கங்கை நதி. இதோடைய ஃப்ளோயிங் ரேட் என்னது? 2525 கிலோமீட்டர் கங்கை. ஓகே, 2525 கிலோமீட்டர் போகும் அதோடைய ஃப்ளோயிங் ரேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பார்ப்போம். மயில் அடுத்த கொஸ்டின். மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? 1963. 1973 புலி. 1950 மூணு சின்னங்கள் என்னென்ன? மரம், மலர், பழம். இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங், அதே ரிப்பீட் கொஸ்டின் தான், கங்கை. ஒரே கொஸ்டின் எவ்வளோ ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். டேஸ் நதி இந்தியாவின் தேசிய நதியாக நவம்பர் 4, 2008 அறிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதலாக பாடப்பட்டது 1911 அட் NINC கல்கத்தா செஷன். டிசம்பர் 27. டேட் கேட்டாங்களா? டிசம்பர் 27. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா?
ஜனகணமன பாடல் எப்போது இந்தி தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950. அடுத்த கொஸ்டின் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் ஆஃப் இந்தியா? ஸோ நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் கேட்குறோம். ஸோ நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல், ஸோ நேஷ்னல் அனிமல்னால் என்ன பண்ணுவோம்? பெங்கால் டைகர் சூஸ் பண்ணுவோம். அவன் கேட்குறது நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல். நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னா ஸோ இந்தியன் எலிஃபண்ட் அப்படிங்கிறது தான் ஸோ நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நேஷ்னல் ஆந்தம். ஸோ நேஷ்னல் ஆந்தம் பற்றி கொஸ்டின் வந்திருக்கு. த லைன்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஆந்தம் ஆஃப் இந்தியா வாஸ் ஒரிஜினலி செட் இன் ராகா அல்ஹையா பில்வால். ஓகே, இதோடைய ராகம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆந்தம் வந்து நேஷ்னல் ஆந்தம் தேசிய கீதங்களுடைய அந்த ராகம் வந்து ஸோ அல்ஹையா பில்வால் அப்படின்னு சொல்லிட்டு ராகத்தில் வந்து பாடப்பட்டுச்சு ஒரிஜினலாக. இந்த முதல்ல ஒரிஜினலாக பாடப்பட்ட ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், அதோடைய ராகம் வந்து பார்த்தீங்கன்னா ராக் அல்ஹையா பில்வால் தான். அதுக்கடுத்து இட் வாஸ் ஃபஸ்ட்டு சங் அட் த 1911 காங்கிரஸ் செஷன் இன் கல்கத்தா. இதோடைய முதல் பாடப்பட்டது எங்கன்னா 1911 டிசம்பர் 27, 1910 கல்கத்தா காங்கிரஸ் செஷன் தான். அதுவும் கரெக்டு. த கம்ப்ளீட் இந்தியன் நேஷ்னல் ஆந்தம் மஸ்ட் பி சங் வித்தின் 52 செகண்ட்ஸ் பை லா. அதை பார்த்தீங்கன்னா இந்த அறுதிய அரசட்டம் மூலம் சட்டப்படி இந்த ஃபுல்லாக தேசிய கீதம் வந்து பார்த்தீங்கன்னா 52 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் என்னது கரெக்ட் தான். இதோடைய லாங் வெர்ஷன் தான் 50 செகண்ட்ஸ். அதோடைய ஷார்ட் வெர்ஷன் கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணியிருப்பாங்க 20 செகண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ 1, 2, 3 விச் மூணுமே என்னது ஒரே கரெக்டான ஒரு ஆன்சர் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் நேஷ்னல் சாங். இப்போ தேசிய பாடல் பற்றி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி தேசிய கீதம் பற்றி பார்த்தோம். இது தேசிய பாடல் அதை பற்றி வந்தே மாதரம் அது இருக்குல்ல அதை பற்றி. ரிட்டன் பை பங்கிம் சந்திரா சட்டர்ஜி. அப்புறம் அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் மடங். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுதணும் யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான். அதோடைய புக் எந்த புக்கில் எடுக்கப்பட்டுச்சுன்னா ஆனந்த் மத் அப்படிங்கிற ஒரு வேத புக்கிலேருந்து எடுக்கப்பட்டது. நாவலேருந்து பேசிக் பண்ணி எடுக்கப்பட்டது. த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் ரெஸ்பெக்டிங் த நேஷ்னல் சாங் அஸ் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டி. த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சாங் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம அடிப்படை கடமைகள் பொறுத்த வரைக்கும் படித்திருப்போம். 11 அடிப்படை கடமைகள் பற்றி படிச்சிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் சொல்லியிருப்பாங்க. தேசிய கீதம், அப்புறம் தேசிய அந்த பாரம்பரியம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை மதிக்கணும். ஓகேங்களா? இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசிய பாடல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டியை சொல்கிறாங்க. பட் ஆனால் அதை இப்போ குறிப்பிடப்பட்டவில்லை. ஸோ அதனால் என்ன இது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட். அப்போ 1 மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் ஆர் கர்வ்டு லைன் கேபிட்டல்ஸ் ஆஃப் சார்நாத்? ஸோ அந்த சார்நாத் தூண், அசோக தூண் இருக்குல்ல, இந்த எம்பளம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விலங்கு பார்த்தோம். இதில் ஒரு விலங்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதான் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்ன விலங்கு இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா லைனில் டைகர் பார்த்தோம், புல் பார்த்தோம், எலிஃபெண்ட் பார்த்தோம், யானை பார்த்தோம், எருது பார்த்தோம், புலி பார்த்தோம். ஓகே, ஆனால் லைன் வந்து பார்த்துருப்போம், டைகர் வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ டைகர் அப்படிங்கிறது பார்க்கல. ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா இது வராது, டைகர் வராது. அப்போ இது கரெக்ட். ஸோ லைன் வரும், கம்பீரம் சொல்லியிருப்போம். எலிஃபண்ட் அதோடைய ஆற்றல், புல் அதோடைய, டைகர் மட்டும் வராது.
அப்போ 134 தான் 134 ஒன்றுடைய ஆப்ஷன் சி தான் ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போமா, அதில் எது வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த விலங்கு வரல. லைன்னா கம்பீரம். ஸோ புல் அப்படின்னா அதோடைய உழைப்பு. எலிஃபேண்ட்னா அதோடைய ஆற்றல். குதிரை அப்படிங்கிறது அதோடைய வேகம். இதில் ஹோர்ஸ் மட்டும் வந்திருக்கும். உங்கள் ஹோர்ஸ் பதிலாக டைகர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹோர்ஸ் பதிலாக டைகர் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 வர 2 வராது, 134 மட்டும் தான் வரும். ஸோ ஆன்சர் சி. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்தியா நேஷ்னல் காலண்டர் இஸ் பேஸ்டு ஆன் என்னது? சாகா ஏரா. அதை பேஸ் பண்ணிய சாகா காலண்டர். அடுத்து பார்ப்போமா, த நேஷ்னல் மோட்டோ ஆஃப் இந்தியா சத்தியமேவ் ஜெயதே இன்ஸ்கிரிப்டட் பிலோ த எம்பளம் ஆஃப் இந்தியா டேக்கன் ஃப்ரம். சத்தியமேவ் ஜெயதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பளம் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வாய்மை வில்லம். சத்தியமேவ் ஜெயதே அப்படிங்கிறது வாய்மை வில்லமாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழ்நாடு அரசு. எந்த முண்டக உபநிஷத், முண்டக உபநிடதம் அதை பேஸ் அங்கே எடுக்கப்பட்டது தான் சத்தியமேவ் ஜெயதே. அடுத்த கொஸ்டின் போகலாமா? லாஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா? இது வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஷின். அக்வாட்டிக் அனிமல், தேசிய இந்த நீர்வாழ் விலங்குன்னு சொல்லக்கூடியது என்னது? என்னப்பா சொல்லுங்கப்பா அதில். ஸோ கேங்டிக் டால்பின், கங்கை ஆற்று வங்கில் சொல்லுவோம்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின். ஓகே, ஸோ இந்திய தேசிய சின்னங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டுமே பார்த்துட்டோம். ஸோ இது மட்டும் பார்த்தா போதும். இதுலேருந்து தான் கொஷின் வரும், இதுவே பார்த்தாவே போதும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம்? ஸோ 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை நம்ம முடிச்சிடலாம். இந்த வீக்குள்ளே நம்ம 6வது பாடப்புத்தகம் ஃபுல்லாக முடிச்சிடலாம். சயின்ஸ் எக்ஸப்ட் மேக்ஸ் 2 தவிர நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபிலாம் முடிச்சிடலாம். அடுத்த வாரம் 7th, அதுக்கடுத்த வாரம் 8th, இப்படி ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு ஸ்கூல் புக்கு நம்ம முடிச்சுட்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு Group 4, Group 1, Group 2 3 எக்ஸாமும் வருது. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 4 மந்த்துக்குள்ளே எல்லாத்துக்கும் வீடியோஸ் போட பார்ப்போம், முடிக்க பார்ப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் கைஸ். நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.